அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். a very happy new year. technical chennai family members எல்லாருக்கும் a very happy 2021. இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே நிறைய opportunities, நிறைய success, நிறைய சந்தோஷம் எல்லாமே கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 412ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகள் தமிழில். ஸோ 2021 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு டெக் நியூஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நான் ஒரு விமன் டெக் யூடியூபர். என்னுடைய சேனல் பேக் அண்ட் போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து 97% மென் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பொதுவாக வந்து ஆண்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் அந்த கருத்து வந்து போய் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஜென்டில்மேனுக்கும் பிக் தேங்க்ஸ் அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட், யூனியன் ரயில்வே மினிஸ்டர் வந்து புது IRCTC வெப்சைட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த வெப்சைட் தான் சில என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நீங்கள் இனிமேல் ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சர்ச் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் சர்ச் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரே டைமில் 40,000 பேர் வரைக்கும் லாகின் பண்ணலாம், 5 லட்சம் டிக்கெட்ஸ் வரைக்கும் இவங்க புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதையும் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. கூடவே வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஹோட்டலில் தங்கணுமோ அகாமடேஷனோ அதையும் வந்து பேரலாக வந்து அந்த ஆப் வழியாகவே வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி நிறைய என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸோட இப்போ லேட்டஸ்ட் IRCTC வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை வெளியூர் போகிறீங்கன்னா வந்து இது வழியாக ஈஸியாக நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2021 ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து January 1st 2021 இனிமேல் ரிலையன்ஸ் ஜியோ யூசர்ஸ் யாருமே IOC சார்ஜஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம் ஜியோ கால்ஸ் எல்லாமே இனிமேல் ஃப்ரீ கால்ஸ் ஆக போகுதுன்னு. ஸோ இனிமேல் ஜியோ யூசர்ஸ் எல்லாமே வந்து வேறு டெலிகாம் ஆப்ரேட்டர், அதாவது நான் ஜியோ யூசர்ஸ்க்கு கால் பண்ணும்போது வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு கீழே பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் நீங்கள் ₹129 ப்ரீபெய்ட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா வந்து 2 GB டேட்டா கூடவே வந்து 28 டேஸ் வந்து ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. அதே 149 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1 GB டேட்டா கூடவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் 24 டேஸ் வேலிடிட்டியோட வருது. அதே ₹199 ப்ரீபெய்ட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா உங்களுக்கு ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் 28 டேஸ் வேலிடிட்டியோட வருது. அதே ₹555 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 டேஸ் வேலிடிட்டி பிளான், அதாவது 3 மந்த்ஸ்க்கான பிளான் வந்து உங்களுக்கு எவ்ரிடே 1.5 GB டேட்டா கூடவே அன்லிமிட்டெட் ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேசிக் ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. கூகுளுடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வந்து புதுசாக ஒரு ஆன்லைன் ஸ்டோரை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு கூகுள் கீழே இருக்கக்கூடிய எல்லா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷோ அண்ட் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு யூடியூப் ப்ரீமியம், அதுக்கப்புறம் யூடியூப் டிவி ப்ரீமியம், அதாவது பே பண்ணி பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வரும். அதே சமயத்தில் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேடியா ப்ரோ, அந்த மாதிரி கூகுள் ப்ளே பாஸ்ன்னு இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கேட்டகரி வாரியாக வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ கூகுளுடைய இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, அடிஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு புது ஆன்லைன் வெப்சைட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் இது யூஎஸ்ல மட்டும்தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா ப்ளே ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேப்ஸ் மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க, இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ கூடிய விரைவில் இந்தியாலையும் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். சென்சார் டவர் வந்து 2021 வந்து குளோபலாக மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேமிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எவ்வளோ தூரம் மக்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 விட 2020 வந்து 36% வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $303 மில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே 2020 வந்து $407 மில்லியன் வரைக்கும் குளோபலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கதா தெரியுது. இதுக்கான காரணம் அகெயின் வந்து பேண்டமிக், எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், ப்ளே ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் செலவும்
ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அதிகமான ஆப்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஜி அப்படின்னு சொன்னாவே இன்னோவேஷன் தான். 2021 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் OLED டிவி, இன்னும் சொல்ல போனால் இன்விசிபிள் OLED டிவி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க CES 2021. ஸோ இந்த இன்விசிபிள் OLED டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு பிளெயின் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிவியாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதில் வந்து பிக்சர்ஸ் தெரியும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு இன்விசிபிள் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து விண்டோஸில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸுக்கு பதில் விண்டோஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா நார்மல் டைமில் இது ஒரு பிளெயின் கிளாஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஆன் பண்ணிட்டா இது டிவி மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் OLED டிவியை வந்து நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியும் கூட. Qualcomm ரீசெண்டாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது Snapdragon 765க்கு ஒரு சக்ஸஸர் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து Snapdragon 775 லான்ச் ஆகுமா இல்லைனா 777 லான்ச் ஆகுமான்னு பேர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இதோட கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிமா. இந்த கோட் நேம் கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷிமாவோடைய சில ஃபீச்சர்ஸும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து முதல்ல இதோட ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், இது 5 நானோமீட்டரில் தான் இவங்க ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுவும் ஆக்டோகர் சிப்செட் தான். இதில் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் வந்து உங்களுக்கு 2.7 GHz, 3 கோர் வந்து 2.38 GHz, 4 கோர் வந்து 1.8 GHz இவங்க கிளாக் ஸ்பீட் பண்ணலாம். அதோட இதோட அந்துத்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. 5 lakhs மேலே இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே குவிக்காக Qualcomm அவங்களுடைய அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 2021 ஃபர்ஸ்ட் வேரபிள் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது OnePlus பிராண்டு கீழே OnePlus பேண்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஷாமியோடைய Mi Band 5 அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு அவுட்டோர் ரன்னிங், இன்டோர் ரன்னிங்னு நிறைய எக்ஸசைஸ் மோட்ஸ் இருக்குது. கூடவே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் சென்சார்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 mAh வந்து சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 2 weeks 14 days வரைக்கும் இதில் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40க்கு இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 3000 rupeesக்கு OnePlus பேண்ட் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகலாம். சாம்சங்குடைய பாப்புலரான A சீரீஸில் ஜனவரி 2021 லான்ச் ஆக போகிற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy A32 5G இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிடுச்சு. இதோட அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், சாம்சங்குடைய A சீரீஸ் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் AMOLED பேனல், ட்ரிபிள் சென்சார்னு பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஏன்னா MediaTek Dimensity 720 இந்த சிப் செட்டில் கொடுக்குறாங்க. ரொம்பவே குயிக்காக சாம்சங் Galaxy A32 5G ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகும். Xiaomi ரீசெண்டாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 11ல் ஃபர்ஸ்ட் Snapdragon 888 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi பிராண்டு கீழே Snapdragon 888 இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆக போகிற Snapdragon 888 இதுதான் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னும் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெட்மியுடைய K சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதாவது Redmi K40 Proவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி Poco பிராண்டு கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. ஸோ Snapdragon 888 அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக Xiaomi லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று Poco இந்தியாவில் ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த F2 அப்படின்னு வந்து ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க. அதோட வந்து we take it to the next level அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீசர் மூலயமா வந்து Poco F2 உடைய இந்தியா லான்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, Poco F2 உடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே ரிவீலாக இருக்குது. பட் இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து சிப்செட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. Snapdragon 732G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா குவாட் கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே 120 Hz AMOLED பேனல், பேட்டரி 4250 mAh, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். கூடவே NFC குளோபல் வெர்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஃபைனலாக 2021
போக்கோ F2 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நேற்றே நம்ம வந்து நிறைய லீக்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது போக்கோ பிராண்டிங் கீழே EC சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்காக இருக்குது. ஒன்று வந்து F சீரிஸ், இன்னொன்று M சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ F சீரிஸ் வந்து F2வா F3யா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ போக்கோ பிராண்டிங் கீழே போக்கோ F2 2021 லான்ச் ஆக போகுதுன்னு இந்த டீசர் மூலயமா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ரெட்மி பிராண்டு கீழே புதுசாக இன்னொரு மாடல் நம்பரும் வந்து TUV ரெயில்லைன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2101K60. ஸோ இந்த மாடல் நம்பரோட TUV ரெயில்லைனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இது ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெட்மி வந்து 50 மெகா பிக்சல் அதுக்கப்புறம் 100 மெகா பிக்சல் சென்சார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெட்மி சீரீஸில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து Mi 10 எல்லாமே வந்து 108 மெகா பிக்சல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இவங்க லான்ச் பண்ண போகிறது நோட் சீரீஸ் தான். ஸோ பார்க்கலாம் ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ் பற்றியும் நிறைய தகவல் இனிமேல் நமக்கு வரும். Xiaomi சர்ப்ரைசிங்காக Mi A3 யூசர்ஸ் எல்லாருக்குமே ஸ்டேபிள் Android 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து மறுபடியும் வந்து பக் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. எல்லாருக்குமே ஃபோன் கிராஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஃபோன் ப்ரோக்கும் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து யாருமே இந்த அப்டேட், இந்த OTA அப்டேட் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து Xiaomi அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க இது எப்போ ஃபிக்ஸ் ஆகும் அதுவும் வந்து எங்களால் கிளியராக சொல்ல முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் Mi A3 யூஸராக இருந்தீங்கன்னா இந்த Android 11 OTA அப்டேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் Xiaomi இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ Paytm Contest பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாரெட் கிவ் அவே வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ் அவேல யார் வின்னர் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ வின்னர் வந்து லோகேஸ்வரன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் லோகேஸ்வரன், நீங்கள் தான் ஃப்ளோரிட் இயர்ஃபோன்ஸ் உடைய வின்னர். ஸோ நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளோரிட் இயர்ஃபோன்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm லான்ச் பண்ண போகிற அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட்டுடைய கோட் நேம் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm லான்ச் பண்ண போகிற அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட்டுடைய கோட் நேம் என்னது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 504 MB. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விக்னேஸ்வரன் பிரபு. கங்க்ராச்சுலேஷன் விக்னேஸ்வரன் பிரபு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, அ வெரி ஹாப்பி நியூ இயர்.